மக்களே, அதாவது பார்த்தீங்கன்னா என்னோட ஒன் ஆஃப் த ட்ரீம் இந்த இதுதான் என்னன்னா வந்து ஆஃப் ரோட் 4-wheel டிரைவ் ஆஃப் ரோட் கார். இது பீஸ்ட் ப்ரோ வெர்ஷன். இது 40 km/h வரைக்கும் போகும் இந்த காரு. சின்ன வயசுலேருந்தே நான் இது வந்து இது மாதிரி ஒன்று வாங்கி தர சொல்லி எங்கள் அப்பா கிட்ட கேட்டேன். எங்கன்னா இந்த திருவிழாக்கெலாம் போனால் இது மாதிரிலாம் இருக்கும். இந்த மாதிரி இருக்கிறது இதோட சின்னதாக தான் இருக்கும். அதெல்லாம் நான் வீட்டில் கேட்டால் புறமாடியிலே ஒரு போட்டு கூட்டின்னு வந்துடுவாங்க. வாவ், செம்ம பேக்கிங்கில் இருக்குது. ஓ, தலைகள் இருக்கா பாருங்க. இதுதான் வந்து டயர் பார்த்தீங்கன்னா எல்லாம் உள்ள ஃபுல்லாக காற்றடிச்சு வச்சுருக்காங்க. வித் சஸ்பென்ஷனோட சஸ்பென்ஷன் இருக்குது அதில். ஓகே, இப்போ வந்து இதோட மோட்டர் அதெல்லாம் பார்ப்போம். பயங்கரமாக இருக்குது. 4-wheel டிரைவ். இது உள்ள என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்ப்போம். இதுதான் வந்து ரிமோட்டு. இது வந்து ஃப்ரண்ட்டு, இது பேக்கு, இது வந்து அட்ஜஸ்டபிள், ஸ்பீட் அட்ஜஸ்டபிள். இது வந்து லைட்டு அதெல்லாமே இதில் கொடுத்துருக்காங்க. இது லைட்டு கூட இருக்கும் பாருங்க இதில் ஃப்ரண்ட்டில். இது வந்து எல்இடி லைட்டிங் இருக்கும். ப்ளஸ் இது வந்து காருக்கான ஸ்பாய்லரு. இது வந்து ஸ்பாய்லர். இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஃபுல் த்ராடல் கொடுத்தனா வந்து இப்படி வீலிங் ஆகிடும். ஸோ வந்து கவுராமல் இருக்கிறதுக்காக இது வந்து எக்ஸ்ட்ரா வீல். ப்ளஸ் இது வந்து சார்ஜர். இது வந்து எக்ஸ்ட்ரா பின்லாம் கொடுத்துருக்காங்க. இந்த சப்போஸ் எதனா மிஸ் ஆயிடுச்சுன்னா இது எக்ஸ்ட்ரா பின்லாம் கொடுத்துருக்காங்க. ஆமாம், இன்னொன்று வந்து இது ஃபுல் இதோட சேர்த்து பார்த்தீங்கன்னா 1.2 kg. இது 1 kg 200 g இந்த காரு. ஃபுல்லாக கீழே ஃபுல்லாக மெட்டல். இதெல்லாமும் மெட்டல் தான், அலுமினியம் மெட்டல். இது பாருங்க, மோட்டருக்கு மேலே வந்து ஃபுல் ஃபென்ஸ் எல்லாம் கொடுத்து பயங்கரமாக இருக்குது. நல்லா பெரிய மோட்டராக தான் இருக்குது. ஓகே, நம்ம வந்து இது எப்படி ஓடுது அப்படின்றத நம்ம கொண்டாட்டில் பார்ப்போம். இப்போ வந்து நம்ம கடைசியில் அன்பாக்சிங் பார்த்தோம். இப்போ என்னென்னா அது வாங்கி ஒரு 1.5 month ஆகிடுச்சு. ஓட்டு அடின்னு அடித்து ஓடல, ஃப்ரெண்ட்லாம் உடச்சாச்சு. இப்போ வந்து சரி புதுசாக இதை நான் அப்கிரேட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு முன்னாடி இதுக்கு இந்த பார்சலோட வந்த பேட்டரி பார்த்தீங்கன்னா ஒரு நார்மல் பேட்டரி தான். இப்போ நான் வந்து புதுசாக வந்து ஒரு அப்கிரேட் பண்ணியிருக்கேன். இந்த மோட்டரோட ஹை பொட்டான்ஷியலை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு வந்து 3S பேட்டரி வாங்கி போட்டிருக்கேன். ஆனால் அந்த பேட்டரி போட்டதுக்கப்புறம் இதோட பர்ஃபார்மன்ஸு எதிர்பார்க்கவே இல்லை, இந்த அளவுக்கு ஸ்பீடாக இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து கொடுக்கும்போது வெறும் 40 km/h தான் வந்து இந்த காரோட ஸ்பீடுன்னு சொல்லியிருந்தாங்க.